அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு தச்சர் வந்து இருக்கார். தச்சர்னா யாருங்க? இந்த ஃபர்னிச்சர்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து இருக்காங்க. ஃபர்னிச்சர் அந்த ஜன்னல் கதவு அதெல்லாம் செய்கிற ஆள். அவருக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு. ஒரு முதலாளிக்கிட்ட வந்து அவர் வந்து அதை தினக்கூலிக்கு வந்து வேலை செய்கிறாரு. ஸோ ரொம்ப வருஷமாக அந்த முதலாளிக்கிட்டே வந்து அவர் வேலை செஞ்சுட்டு, எனக்கு வந்து வயசாகிடுச்சு, நான் வந்து இந்த வேலையை விட்டு நின்றுடுறேன், என்னால் வந்து முடியல, என்னோட அந்த பேரன் பேத்தி அவங்க கூட வந்து நான் வந்து செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த முதலாளிகிட்ட வந்து சொல்கிறாரு. அதாவது சரி, முதலாளி வந்து என்ன சொல்கிறாரு, சரி ஓகே உன்னோட விருப்பம், ஆனால் வந்து கடைசியாக ஒரே ஒரு வேலை மட்டும் எனக்கு வந்து செஞ்சிரு, இதை செஞ்சு முடிச்சின்னா நீ உன்னோட விருப்பப்படி நீ வந்து இது எடுத்துக்கோ, நீ வந்து நின்றுடு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியும் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட அந்த தச்சனை, ஐயோ இந்த ஒரு வேலை செய்யணுமா, செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சலிப்பு தட்டின இதோடு வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, முதலாளி வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார் இல்லைங்களா, இந்த கடைசி ஒரு வேலையை வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன உடனே அவர் வந்துட்டு எல்லா வேலையும் செய்யும்போது வந்து ஒரு சலிப்போடவே வந்து செய்கிறாரு. அதாவது இத்தனை வருஷமாக அவ்வளோ ப்ராப்பராக செஞ்ச ஒரு தச்சரை இந்த லாஸ்ட் வேலையை செய்யும்போது வந்து அவ்வளோ ஒரு சலிப்பு, ஐயோ இது எப்படியாவது செஞ்சு போடணும், இல்லை எல்லாத்தையுமே வந்து ஒரு அரைகுறையாகவே வந்து செஞ்சார். கடைசியில் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு முதலாளிக்கிட்டே வந்து சாவியையும் கொடுத்துட்டாரு. ஸோ முதலாளி வந்து என்ன பண்ணுறாரு, இந்தாங்க சாவின்னு சொல்லிட்டு அந்த சாவி திரும்ப இவர்கிட்டே கொடுக்குறாரு. என்ன நீங்கள் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, நீ வந்து இத்தனை வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த, ஸோ உனக்காக வந்து நான் சம்பளம் கொடுத்தேன், ஆனாலும் இவ்வளோ சின்சியரான ஒரு பர்சன் வந்து நான் பார்த்ததில்ல, அவ்வளோ சின்சியராக நீ வந்து பண்ண, ஸோ அதுக்காக இந்த வீடு வந்து நான் உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதலாளி வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சாவியை கையில் வாங்கினோன்னா இவரோட குற்ற உணர்ச்சி வந்து கொள்ள ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ வருஷம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு ஐயப்போ கடைசி வேலை இதை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கவனக்குறைவாக செஞ்ச அந்த வேலை எதுவுமே சரியில்லை அந்த வீட்டில். ஏன்னா அவரே தான் பண்ணார். அதாவது அடுத்தவங்களுக்காக தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இல்லாமல் கவனமாக இல்லாமல் தப்பாக பண்ண விஷயம் தனக்கே வந்து ஒரு பெரிய இதுவாக வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அவர் கையில் வச்சிருந்த சாவி அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியே வந்து அவருக்கு வந்து தோணுச்சுங்களாம். ஸோ அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமோ அதாவது அதில் கவனத்தை வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த கதையோடைய வந்து ஒரு மையக்கரு. ஸோ கதையோட பேரே வந்து என்னென்னா சாவியின் சிரிப்பு. அந்த சாவியே வந்து அவரை பார்த்து எப்படி சிரிச்சிருக்கு பாருங்க, அந்த வேலையை நீ ஒழுங்காக செஞ்சுருக்கலாம்ல, உனக்கு கொடுத்த வீடாச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கு. ஸோ கதை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.